ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎம்எஸ்சி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி புதுசாக ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதான் ஜாகிரஃபி. ஜாகிரஃபினா நம்ம எல்லாருமே புவியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புவி மட்டும்தான் படிக்கிறதுன்னு நினச்சிப்பாங்க. இல்லை, நம்ம நம்ம பூமி ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது, எப்படி உருவாச்சு, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம புவியியலோட ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த பூமி வந்து ஒரு சின்ன புள்ளியாக அடங்கியிருக்க இந்த பேரண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாஸு. ஓகே, வாங்க பார்க்கலாம் பேரண்டம் பற்றி. பேரண்டம் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பூமி வந்து எப்படி இருக்குது, பேரண்டம்னா அதுக்குள்ளே என்னென்னலாம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், சோலார் சிஸ்டம் தான் நம்மளோட சோலார் சிஸ்டம். உங்களை பற்றி இப்போ தெரிஞ்சிருந்திருக்கும் நிறைய பேருக்கு. சூரிய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. யூனிவர்ஸ்குள்ளே என்னென்ன ஆர்டராக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்குள்ளே என்னது கேலக்ஸிஸ்லாம் இருக்குது. கேலக்ஸிஸ்னால் அண்டங்கள், ஓகேவா? அதெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது. சோலார் சிஸ்டத்தில் தானே அந்த பிளானட்ஸ்லாம் இருக்குது, அதாவது கோள்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு சோலார் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஒரு சூரியன் இருக்கும், கோள்கள்லாம் இருக்கும், விண்கல்கள், எரிபொருள் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூரியன் இருக்கும், அதை சுற்றி என்னது கோள்கள் சுற்றி வரும், அந்த மாதிரி இருக்கும். இதுதான் என்னது நம்ம ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை எப்படி சொல்கிறாங்க, இந்த சூரியன் கோள்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லை சோலார் சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டார்ஸ்ன்னு குறிப்பிட்ட அந்த இதுதான். ஓகே, சோலார் சிஸ்டத்தை தான் வந்து ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ இந்த சூரியன் இந்த கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதை தான் என்ன சொல்லியிருக்கோம், என்னவா அந்த இதுதான் வந்து இதுக்குள்ளே கேலக்ஸிஸ்க்கு அதுதான் கேலக்ஸிஸ்குள்ளே இருக்கும். இப்போ சூரியன் வந்து நம்ம மட்டும்தான், நம்ம சோலார் சிஸ்டம் மட்டும் தான் இருக்குன்னு இல்லை. இதே மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம்ஸ் இருக்குது. நிறைய லட்சம் கணக்கில் வந்து இதே மாதிரி இருக்குது. நம்ம சூரியன் பூமி அதுவே எவ்வளோ பேசி பாருங்க. அதுக்கும் அதே மாதிரி இன்னும் லட்சக்கணக்கில் இருக்குதான். ஓகேவா? அதெல்லாம் சேர்ந்தது இதே மாதிரி ஒன்று வேறு ஸ்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு சூரியன் கோள் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அப்படியே இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது கேலக்ஸிஸ். இது எல்லாம் சேர்ந்தது என்னது கேலக்ஸிஸ். இப்போ ஒரு கேலக்ஸிஸ்னால் என்னது அடங்கியிருக்கும், சூரிய குடும்பங்கள் அடங்கியது தான் என்னது கேலக்ஸிஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்கிறது தான் என்னது கேலக்ஸிஸ். ஓகேவா? இந்த சோலார் சிஸ்டம் அடங்கியிருக்கிறத கேலக்ஸிஸ் சொல்கிறோம். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு அண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அண்டங்கள் அப்படிங்கிறதே நிறைய லட்சக்கணக்கில் இருக்குமா. இதே மாதிரி அண்டங்கள் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் இருக்குமா. இதே மாதிரி அடுத்தடுத்து அண்டங்கள் வந்து நிறைய இருக்குமா, சுற்றி. ஓகே, இதேமாதிரி பெரிய பெரிய அண்டங்கள் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ கேலக்ஸிஸ் வந்து நிறைய சுற்றி இருக்குதான். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது, அதை தான் என்ன சொல்கிறோம், கேலக்ஸிஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து சோலார் சிஸ்டம், அதுதான் என்ன சொல்கிறோம், கேலக்ஸிஸ். அதெல்லாம் நிறைய அடங்கியது தான் என்னது கேலக்ஸிஸ், அண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேலக்ஸிஸ் வந்து நிறைய அடங்கியது தான் என்னது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிவர்ஸ். அப்போ யூனிவர்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அண்டங்கள் இருக்குது, சோலார் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம பூமியே எவ்வளோ பெருசு, அதை விட பெருசாக நம்ம மேலே நிறைய வந்து இருக்குது. ஓகே, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய, யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இது. ஓகேவா? அப்போ புரிஞ்சா? இப்போ பேரண்டம் அப்படின்னா என்ன, யூனிவர்ஸ்குள்ளே என்ன இருக்குது, அண்டம் அப்படிங்கிறது. கேலக்ஸிஸ்னால் அண்டம். ஓகேவா? அண்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, நம்ம சோலார் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? அது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இப்படிலாம் இருக்குது, அதாவது பேரண்டம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது. அதாவது யூனிவர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் கேலக்ஸிஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே தான் இந்த சோலார் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, ஸ்டார்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம சூரிய குடும்பம் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பூமி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜார்ஜ் லீ மேட்டர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. கோட்பாடுகள் வந்து நிறைய பேர் நிறைய இது சொல்லியிருப்பாங்க. அதில் ஜார்ஜ் லீ மேட்டர் சொன்னதான் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி, இன்றளவுலேயும் நம்ம ஏற்றுக்கிறோம். அதை தான் வந்து நிறைய அறிஞர்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்னன்னு பாருங்கள், ஜார்ஜ் லீ மேட்டர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் தான் அவர் சொன்ன கோட்பாடுக்கு பேர் என்ன அப்படின்னா பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பெருவெடிப்பு கோட்பாடு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரபஞ்சம் முதலில் மிகச்சிறிய அதிக வெப்பமும் அடர்த்தியும் கொண்ட ஒரு புள்ளியாக இருந்தது. மிகச்சிறிய ஒரு புள்ளியாக அதிக வெப்பமும் அடர்த்தியும் கொண்டு இருந்துச்சா. ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் இருந்திருக்கு, அது அதிக வெப்பமும் இருந்திருக்கு, அடர்த்தியும் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புள்ளியில் இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்து அந்த ஹீலியம் அணுக்களும் அழுத்தம் நிறைய கொடுத்து
கொடுத்ததுனால இந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்து என்ன செய்யுதான் அழுத்தம் அதிகமாக கொடுத்ததுனால அந்த அந்த வெப்பத்தை வந்து தாங்க முடியாமல் அது வந்து ஒரு பிரமாண்டமான ஒரு வெடிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து என்னவா ஹைட்ரஜனும் ஹீலியமும் அந்த 2 அணுக்களும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்கு. அழுத்தம் கொடுத்ததுனால அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் என்னவா வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் மூலமாக தான் வெடிப்பு ஏற்பட்டு பிரபஞ்சம் அப்படிங்கிறது விரிவடைய தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெடிப்பு ஏற்பட்டது மூலமாக தான் பிரபஞ்சம் வந்து விரிவடைய தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? ஜார்ஜ் லீமேட்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த அந்த பிரபஞ்சம் விடிவடைய தொடங்கி அந்த ஆற்றல்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஹைட்ரஜன் ஹீலியம் வெடித்து அது ரொம்ப ஆற்றலோடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குளிர்ந்து தான் என்ன ஆயிருக்கான் விண்மீன்களும் கோள்களும் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ புரியுதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு? அப்போ ஜார்ஜ் லீமேட்டர் என்ன சொல்லியிருக்காரு புரியுதா? ஒரு பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாக்குச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து ஒரு கோட்பாடு சொல்லியிருக்காரு. அந்த கோட்பாடோட பேர் என்ன அப்படின்னா பெருவெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கோட்பாடு? பெருவெடிப்பு கோட்பாடு. அதை பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன எப்படி இருந்துச்சா பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருந்திருக்கு. அது அது வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் வந்து அதில் அதிகமாக அழுத்தம் கொடுத்ததுனால ஹைட்ரஜனும் ஹீலியம் வாய்க்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அதிக அழுத்தம் கொடுத்ததுனால அது என்ன அடைஞ்சிருக்கு? வெப்பம் அடைஞ்சிருக்கு. வெப்பம் அடைஞ்சு அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் என்ன ஆயிருக்கு? வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. வெடிப்பு ஏற்பட்டதுனால சிதறி அங்கங்கே போய் குளிர்ந்தது. அதுக்கப்புறம் குளிர்ந்து என்ன ஆயிருக்கான் விண்மீன்களும் கோள்களும் உருவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ புரியுதா? இப்போ என்ன சொல்கிறான்னு புரியுதா? அதை தான் வந்து ஜார்ஜ் லீமேட்டர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அளவுலேயே நம்ம என்ன சொல்கிறோம்? பிரபஞ்சம் எப்படி உருவாச்சா பிக் பேங் தியரி மூலமாக தான் உருவாச்சு தான் இப்போவும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டுச்சு, அதன் காரணமாக தான் கோள்கள்லாம் உருவாச்சு, விண்கற்கள்லாம் உருவாச்சு அப்படின்னு இப்போவும் நம்ம அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதை தான் சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நிறைய அறிஞர்களும் அதை தான் ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, பேரண்டம் அப்படிங்கிறது விரிவடைஞ்சிக்கிட்டே போகுதா, இல்லைனா நிலையாக அப்படியே இருக்குதா, இல்லைனா சுருங்கிக்கிட்டே போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. பேரண்டம் வந்து இப்படி தான் உருவாக்கிருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பேரண்டம் விரிவடையுதா, சுருங்குதா, இல்லைனா நிலையாக அப்படியே இருக்கா பேரண்டம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துச்சு. அதுக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க கூற்று மாதிரி. பாருங்கள், ஃபஸ்ட்டு இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ஐன்ஸ்டீன் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கா இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேரண்டம் அப்படிங்கிறது நிலையானது அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருக்கா இல்லையா, அவர் தான் சொல்லியிருக்காரு பேரண்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காரு நிலையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து இந்த கூற்று வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் எட்வின் ஹபிள் அப்படிங்கிறவர் அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, என்ன ஐன்ஸ்டீன் இப்படிலாம் நீங்களே சொல்லிட்டீங்க, பேரண்டமெல்லாம் நிலையானதான் கிடையாது, பேரண்டம் வந்து விரிவடைந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கூற்று மாதிரி சொல்லியிருக்காரு. பேரண்டம் வந்து என்ன செய்யுமா விரிவடைந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அது விரிவடைந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, எட்வின் ஹபிள் என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்டங்கள்லாம் விலகுமா. இப்போ யூனிவர்ஸ் இருக்குல்ல, யூனிவர்ஸ்குள்ளே கேலக்சிஸ் வந்து நிறைய இருக்கும். அப்படிதானே பார்த்தோம். இப்போ இதுதான் ஒரு பெரிய யூனிவர்ஸ்குள்ளே கேலக்சிஸ் இருக்குது. ஓகேவா? இதுக்குள்ளே தான் இந்த சோலார் சிஸ்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகே, இப்படி இருக்குமா? இதுக்குள்ளே தான் சூரியன், கோள், விண்கற்கள், ஸ்டார்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது இல்லை. இதுதான் வந்து கேலக்சிஸ், இது வந்து யூனிவர்ஸ். அப்படிதானே? புரியுதா? கேலக்சிஸ் எதுன்னு புரியுதில்ல. இதுதான் வந்து கேலக்சிஸ். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கலர் வேணால் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து கேலக்சிஸ். இந்த பெரிய ரவுண்ட் போட்டுக்கொள்ள இந்த ரவுண்ட் இதுதான் வந்து கேலக்சிஸ். இது என்னது? அண்டங்கள் எல்லாமே என்ன ஆகுமா, ஒன்றுக்கு ஒன்று இது யூனிவர்ஸ் வந்து இப்படி இருக்குது. அந்த அண்டங்கள் வந்து என்ன செய்யுமா, ஒன்றுக்கு ஒன்று இங்கே டச் ஆகும்போது மோதும்போது இங்கே வந்து இடிக்குமா. இந்த யூனிவர்ஸோட அவுட்டர் லைனில் வந்து டச் ஆகுமா. இந்த இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் லைன் இங்கே ஒன்று மோதும்போது இந்த அவுட்டர் லைனில் வந்து டச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று இப்படி மோதும்போது அவுட்டர் லைனில் டச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டச் ஆகும்போது என்ன ஆகுமா, அப்போ யூனிவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக இது இங்கே எல்லாமே மோதுறதுனால இந்த யூனிவர்ஸும் விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறதும் பெருசாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சாங்க? இந்த அது என்னது, இந்த கேலக்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த கேலக்சிஸ் ஒன்றுக்கு ஒன்று மோதிட்டு அந்த யூனிவர்ஸை போய் மோதுறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
இது வந்து நம்ம இது ஃபிசிக்ஸில் பார்க்கலாம். ஓகே, அதை பற்றி ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எட்வின் ஹபிள் எதுக்கு இந்த விரிவடைஞ்சிட்டே போகுங்கிற காரணத்தை வந்து சொல்லிட்டாரு. இவர் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் நான் தப்பாக சொல்லிட்டேன், யூனிவர்ஸ் வந்து விரிவடை தான் செய்யும், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எட்வின் ஹபிள்கிட்டே வந்து சொல்லிட்டாரு. அப்போ யூனிவர்ஸ் வந்து அப்போ நிலையானது கிடையாது, விரிவடைஞ்சிட்டே தான் போகும், தெரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்குமே அந்த பெருவெடிப்பு ஏற்பட்டு நம்ம இந்த கோள்கள்லாம் உருவாக்கி எத்தனை கோடி வருஷங்களோ ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே அது வந்து உருவாகிக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி கூட கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அண்டம் அப்படிங்கிறத கண்டறிஞ்சவரே யாராம்? கேலக்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து எட்வின் ஹபிள் தானா. அண்டம் அப்படிங்கிறது கேலக்சிஸ் அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் வந்து எட்வின் ஹபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பேரண்டத்தோட வயது அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது உருவாகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம் இல்லையா, அது எத்தனை வருடத்துக்கு முன்னாடி உருவாகிருக்கு, அதோட வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோவா? 13.5 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடி பேரண்டம் அப்படிங்கிறது வெடிச்சு உருவாயிருக்குது. 13.5 பில்லியன்னா 13.5 பில்லியன்னா பாருங்க, 1350 கோடி வருஷம். ஓகேவா? 1350 கோடி வருஷம் வந்து ஆயிடுச்சு. பேரண்டத்தோட வயசு அப்போ எவ்வளோ 1350 கோடினா பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பேரண்டம் வந்து வெடிச்சிருக்கேன்னு. அதில் நம்ம பூமியோட வயது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 4.5 பில்லியன் வருடம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக, ரெண்டையுமே வந்து ஒரு இது கரெக்டாலாம் சொல்லலை எந்த புக்லேயுமே, அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, 13.5 பில்லியன் 4.5 பில்லியன். அப்போ பூமியோட வயது என்னவா? 4.5 பில்லியன் வருடம், 450 க்ரோர். ஓகே, 450 க்ரோர் இயர்ஸ். ஓகேவா? 450 கோடி வருடம். ஓகேவா? இப்போ பேரண்டத்தோட வயது பார்த்தாச்சு, பூமியோட வயது பார்த்தாச்சு. இப்போ நம்ம பூமி அப்படிங்கிறது, நம்ம வாழ்கிற அண்டம் அப்படிங்கிறது, அதாவது நம்மளோட சூரிய குடும்பம் இல்லையா, புதன்வெளி பூமின்னு சொல்லிட்டு சூரியன். இந்த ஸ்டார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பால்வெளி அண்டத்தில் வந்து இருக்குது. பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பால்வெளி அண்டத்தை தான் நம்ம சோலார் சிஸ்டம் வந்து, அதாவது நம்ம சூரிய குடும்பம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? அதை நம்ம இந்தியா சார்பில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பால்வெளி அண்டத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆகாச கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் இதுக்கு அருகில், இந்த பால்வெளி அண்டத்துக்கு அருகில் இருக்கிற அண்டம் எதுன்னு கேட்டால் ஆண்ட்ரோமெடாலையும் இதேமாரி ஸ்டார்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பால்வெளி அண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அண்டம் எது? ஆண்ட்ரோமெடா சொல்லலாம், இல்லை மெடா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்ட்ரோமெடா. ஓகேவா? இப்போ பால்வெளி அண்டம் நம்ம இருக்கிறது, அதுக்கு பக்கத்தில் உள்ள அண்டம் வந்து ஆண்ட்ரோமெடா. ஓகேவா? அப்புறம் ஃபஸ்ட்டு தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யாருன்னு தெரியும் தானே? கலிலியோ. தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? கலிலியோ. இவர் வந்து ஐரோப்பாவை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தொலைநோக்கி மூலமாக நைட்டில் பார்த்துட்டு நம்ம கோள் இதே பக்கத்தில் நிறைய இதை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது நம்ம நாட்டில் நம்ம பூமியில் இருந்துட்டு பார்த்துட்டு நிறைய மாதிரி இன்னும் நிறைய இருக்குது போலப்பா அப்படிலாம் சொல்லியிருப்பார். சொல்லும்போது யாருமே அப்போ இவரை வந்து நம்ப மாட்டாங்க. அப்போ வந்து மதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அங்கே இதாக இருக்கும், நீங்களாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருவாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இவரை கல்வியோவை அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இவர் சொன்னது ஆனால் உண்மை தானே. இப்போ இந்த அளவுலையும் இப்போ வந்து ஸ்டார்ஸ் இருக்குது, குறுங்கோள்கள் இருக்குது, நம்மளுக்கு அடுத்து நிறைய கோள்கள் இருக்குது, அப்படிலாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்கோங்க இல்லையா. அதுதான் அதுதான் அப்போவே இவர் சொல்லியிருக்காரு கலிலியோ. முன்னாடியே சொல்லியிருக்காரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ பாருங்க, தாலமி இருக்கார் இல்லையா, அவருக்கு இப்போ ஒரு 140 வாக்கில், அது வந்து இயர் வந்து தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? அதனால் தாலமி என்ன சொன்னார் அப்படிங்கிறது முக்கியம். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பூமி தான் மையத்தில் இருக்குது, சூரியன் தான் வந்து பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாலமி என்ன சொன்னார்? சூரியன் வந்து மையத்தில் தான், பூமி வந்து மையத்தில் தான் இருக்குது, சூரியன் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் கோப்பர்னிக்கஸ் அல்லது காப்பர்னிக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்பர்னிக்கஸ் அப்படிங்கிறவர் கிபி 1500 வாக்கில், அந்த இயர்ஸ் இதுலையும் ஒரு அப்ராக்சிமேட் தான். ஓகேவா? 1500 வாக்கில் பூமி தான் சுற்றி வருது, சூரியன் மையத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். பூமி தான் வந்து சுற்றி வருது, சூரியன் வந்து மையத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவர் சொன்னதில் ஒரே ஒரு மிஸ்டேக், கரெக்டாக தான் சொல்லியிருப்பார், ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பார். என்னென்னா, இப்போ சன் இஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பேரண்டத்தோட நடுவில் சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். பேரண்டம்னா என்ன? கேலக்சிஸ் இருக்கிறது, அண்டங்கள்லாம் சேர்ந்தது தான் பேரண்டம் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஆனால் பேரண்டத்தோட நடுவில் தான் சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அது கிடையாது உண்மை. அதுதான். அதுக்கப்புறம் கெப்லர் வந்திருப்பார். கெப்லர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சன் இஸ் த சென்டர், கரெக்டு தான். எர்த்து வந்து ரொட்டேட், அதாவது சுற்றி வருது, அதுவும் கரெக்டு தான். சன் வந்து சென்டரில் இருக்குது, எர்த்து வந்து சுற்றி வருது, அதுவும் நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆனால்
சன் இஸ் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் நாட் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது சன் இஸ் த சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டம், அதாவது சோலார் சிஸ்டம் நம்ம சூரிய குடும்பத்தோட சென்டரில் இருக்குது சன்னு, நாட் த யூனிவர்ஸ், யூனிவர்ஸோட சென்டரில் வந்து சன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார்? கெப்லர் சொல்லியிருப்பார். இதுதான் இன்றளவில் உண்மையாக இருக்குது, அப்படி தானே? இப்போ கெப்லர் சொன்னது தான் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இவரும் கரெக்டாக தான் சொல்லியிருப்பார் கோப்பர்னிக்கஸும். ஆனால் என்ன சொல்லிட்டாரு? சன் இஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. யூனிவர்ஸ்னு என்ன பேரண்டத்தோட நடுவில் சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது இல்லை, அது என்னது, நம்ம சூரிய குடும்பத்தை சோலார் சிஸ்டத்தோட சென்டரில் தான் சன் இருக்குது, அப்படி தானே? அப்போ கெப்லர் சொன்னதான் கரெக்டு, ஓகேவா? அடுத்து இந்த ஒளி ஆண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது 9.46 × 10⁻12 கிலோமீட்டர், ஓகேவா? ஒரு ஒளி ஆண்டு அப்படிங்கிறது என்னது? 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். ஒரு வானியல் அலகுனா என்ன பாருங்க, 150 பில்லியன் கிலோமீட்டர். ஒரு வானியல் அலகுனா நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தொலைவை தான் சொல்கிறாங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தொலைவு எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டர், ஓகேவா? 150 மில்லியன் கிலோமீட்டர், ஓகேவா? ஒளியின் வேகம் பாருங்க, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ தூரம் போகுதா? 3 × 10⁸ மீட்டர் வந்து போகும், ஓகேவா? ஒளியோட வேகம் வந்து அவ்வளோ வேகம். ஒளி விட ஸ்பீடாக போகிறது எதுவுமே கிடையாது, ஓகேவா? அடுத்து இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம யூனிவர்ஸே நம்ம வந்து இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் யூனிவர்ஸ் வந்து வெறும் 5% தான் இருக்கா. யூனிவர்ஸே எவ்வளோ பெருசு, நம்ம பூமியே எவ்வளோ பெருசு, அதில் நம்ம சோலார் சிஸ்டம் ரொம்ப பெருசு. அதை விட கேலக்ஸிஸ் ரொம்ப பெருசு, கேலக்ஸிஸோட எனது யூனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசு. இதெல்லாம் அடங்கிய இதுதான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுதான் யூனிவர்ஸ் அப்படிங்கிறதே என்னவா 5% தான் இருக்குதான். மிச்சம் 95% என்னது இருக்குது? வேறு தான் இருக்குது. அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 5% தான் என்னது யூனிவர்ஸ் இருக்குது. மித்த 95% வந்து கரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பொருள், கரு ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 69% இருக்குது, இது வந்து 26% இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது கரு ஆற்றல் கருப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்க்கலாம். இப்போ பேரண்டமே விரிவடைய காரணம் எது அப்படின்னா, இந்த டார்க் எனர்ஜி அப்படிங்கிறது. பேரண்டம் விரிவடைய காரணம் என்னது? டார்க் எனர்ஜி, கரு ஆற்றல் அப்படிங்கிறது. அந்த கரு ஆற்றல் வந்து அவங்க எவ்வளோ 69% வந்து இருக்குது. யூனிவர்ஸ் வந்து 5% தான் இருக்குது. இந்த கரு ஆற்றல் அப்படிங்கிறது 69% இருக்குது. அப்போ மொத்தமாக நம்ம இந்த உலகம் ஃபுல்லாகவே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய இது இருக்குது. அதில் யூனிவர்ஸ் வந்து வெறும் 5% இருக்குது. கரு ஆற்றல் வந்து 69%ம் 26% வந்து கருப்பொருளும் இருக்குது. புவிக்கு அந்த ஈர்ப்பு விசையெல்லாம் வந்து கருப்பொருள் வந்து அதிகமாக வச்சுருந்துருக்கும். இந்த புவி வந்து பேரண்டம் விரிவடைறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து இந்த கரு ஆற்றல், அது ஒரு அழுத்தம் கொடுத்து அதனால் வந்து இந்த பேரண்டம் வந்து விரிவடையும். புவியீர்ப்பு விசைக்கு காரணமாக, அதாவது இந்த ஈர்ப்பு விசையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு காரணமாக அமைகிறது வந்து இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது தான், கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான், ஓகேவா? இந்த பொருள் கரு ஆற்றல் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே. அடுத்து சந்திரசேகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சந்திரசேகர் எல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஸ்டார் அப்படிங்கிறது, நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து குறிப்பிட்டவர் யாருன்னா சந்திரசேகர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்டார்னால் சூரியனோட பெருசு, ரொம்ப பெருசாக இருக்கும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா அது வந்து வெடிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எவ்வளோ இருக்கணுமா பாருங்கள், 1.44 × சூரியனோட அளவு. சூரியனே எவ்வளோ பெரியது, நம்ம பூமியெல்லாம் விட பெருசு, ரொம்ப பெருசு. பூமியே வந்து 13 பில்லியன் இது சேர்த்தா தான் சூரியன் வரும், அப்படி சூரியன் வந்து அதுக்குள்ளே அடங்கும். அப்படி 13 பில்லியன் பூமி சேர்ந்தது ஒரு சூரியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த லெவலுக்குள்ள சூரியனையும் ஒரு சூரியனோட அளவையும், ஓகே, சூரியன் அளவையும் 1.44 அப்படிங்கிறதையும் பெருக்குனா கிடைக்கிற அளவு தான் வந்து என்ன இருக்கணுமா, ஸ்டார் வந்து இருக்கணுமா. அப்போ சூரியனே எவ்வளோ பெருசு, அதில் 1.44 பெருக்கணும்னா, 1.44 அப்படிங்கிறத பெருக்கணும்னா இருக்கக்கூடிய அளவு தான் ஒரு ஸ்டாரோட அளவு. அந்த அளவுக்கு குறைவாக தான் இருக்கணும், அந்த அளவு தான் இருக்கணும், அந்த அளவுக்கு குறைவாக தான் இருக்கணும். அதை விட அதிகமாக போயிடுச்சுன்னா என்ன ஆயிருமா, வெடிப்பு ஏற்பட்டுமா. அந்த வெடிப்புக்கு என்ன பேருனா சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவெடிப்புன்னு சொல்ல முடியாது, இதை சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. வெடிப்பு ஏற்படும். அந்த வெடிப்பு ஏற்பட்டு ரொம்ப ஆபத்து ஏற்படும்.
அதை தான் சொல்லியிருக்காங்க. அது அப்போ ஒரு ஸ்டார் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? சந்திரசேகர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரசேகர் எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நட்சத்திர வெடிப்புனா இந்த இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த இது அந்த அந்த அளவை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1.44 இன்ட்டு சூரியன் பெருக்குனா அந்த அளவு வரும் ஒரு அளவு. அந்த அளவை விட அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுமா, கரும்புள்ளி வந்து உருவாகுமா. அது அதோட வெடிப்புனால வந்து கரும்புள்ளி அப்படிங்கிறது உருவாகுது. பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹோல் என்ன செய்யும் அப்படின்னா, அது ரொம்ப சுருங்கிரும். சுருங்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒளி போச்சுன்னா அது ஒளி வந்து பிரதிபலிக்காது. அதை வந்து அது அதன் வழியா ஊடுருவி செல்லவும் அனுமதிக்காது. ஒளி வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. 3.3 × 10⁸ மீட்டர்/செகண்டு. அந்த அவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடிய அந்த ஒளியை என்ன செய்யுமா, அந்த கரும்புள்ளி அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது உள்ளே வாங்கி இழுத்துக்கிடுமா. அந்த உள்ளே வந்து ஒரு பள்ளம் மாதிரி விழுந்துருமா அந்த கரும்புள்ளியில் வந்து. ஏன்னா ஆமா உள்ள நடுஸில் சென்ட்ரலில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி விழுந்து, இப்படி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சென்டரில் ஒரு ஒரு இரும்பு குண்டை வந்து போடுறோம். ஒரு துணி இருக்குது, இது காட்டன் ஏதோ ஒரு துணி இருக்குது. சென்டரில் வந்து ஒரு இதை போட்டோன்னா என்ன ஆகும், அந்த உள்ள ஒரு பள்ளம் மாதிரி ஆகுமா, அந்த மாதிரி ஆயிடுமா. ஓகேவா? ஒரு இரும்பு குண்டு இதில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சென்டர் வந்து அப்படியே உள்ளே ஆழமாக போயிடுமா, பள்ளம் மாதிரி. அது மாதிரி ஆழமாக இருப்பான் அந்த கரும்புள்ளி அப்படிங்கிறது. உள்ளே போயிட்டு ரொம்ப ஆழமாக போயிடுமா. அந்த ஒளி என்ன செய்யுமா, பிரதிபலிக்கவும் செய்யாதான், வெளியில் திரும்ப எதிரொலிக்கவும் செய்யாதான், அப்படியே ஊடுருவி செல்லவும் அனுமதிக்காதான். ஒளி அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிடுமா. அந்த ஒளியை அந்த கரும்புள்ளி என்ன செய்யுமா, வாங்கி உள்ளே அப்படியே இழுத்து வச்சுக்கிடுமா. அதே மாதிரி அந்த ரொம்ப கரும்புள்ளி அப்படிங்கிறது குட்டியாக இருந்தாலும் ஏன்னா நம்ம ஈர்ப்பு விசை வந்து அதிக அளவில் இருக்குமா. ஈர்ப்பு விசை வந்து அந்த கரும்புள்ளியில் வந்து அதிக அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ யூனிவர்ஸ் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சோம். யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேரண்டம் அப்படிங்கிறது பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கடுத்து வந்து நம்ம சூரிய குடும்பம் வந்து பார்க்கலாம். சூரிய குடும்பம் முடிச்சுட்டு அப்படியே ஹிமாலயாஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? இப்போ பேரண்டம் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. ஜார்ஜ் லிமிட்டர், அடுத்து யார், ஐன்ஸ்டீனு, எட்வின் ஹபிள், எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுருப்பீங்க. இதெல்லாமே இதை வந்து ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சூரிய குடும்பம் வந்து வீடியோ பாருங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.